ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. டீம் செலக்ஷன். இந்த டீம் செலக்ஷன் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, எந்தெந்த டீம் செலக்ஷனுக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, இத நீங்க பண்ணாம விட்டுட்டா உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. நீங்க சேல்ஸ் டீம் பண்ணணுமா, இல்ல புரமோஷன் டீம் பண்ணணுமா, இல்ல ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணணுமா? இத பத்தி தான் உங்களுக்கு நான் ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் கட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியிற மாரி சொல்லப் போறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா எஸ்பிஐ யூசருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்க ஐடி நீங்க ஓப்பன் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க ஆக்டிவ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான். ஓகேங்களா? இப்ப யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ, உங்க ஐடி யாரெல்லாம் ஓப்பன் ஆகுதோ அவங்க மட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஓகேங்களா? மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிளாக்ல இருக்கிறவங்களுக்கு, ரீஃபண்ட் டீம் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஓகேங்களா? பிளாக் மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணணும், ரீஃபண்ட்ல டீமுக்கு எப்ப ஃபார்ம் வரும். அதேபோல பை மோட்ட பத்தி நம்ம சொல்லப் போறோம். அதேபோல அந்த எஜுகஸ் ஓகேங்களா? இத பத்தி அடுத்த வீடியோல உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் சொல்லித் தரேன். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா டீம் செலக்ஷன் பத்தி நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்க ஐடி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு டீம் செலக்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த டீம் செலக்ஷன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடி கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தாலே இங்க பாருங்க. டேஷ்போர்டுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா டீம் செலக்ஷன் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. 1 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம், 2வது வந்து பார்த்தீங்கன்னா புரமோஷன் டீம், 3வது வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டீம். ஓகேங்களா? ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி புரமோஷன் டீம்ல இருக்கேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து திரும்பி புரமோஷன் டீம் குடுத்து நான் சப்மிட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா வேண்டாம். ஓகேங்களா? இப்போ எந்த ஒரு சேஞ்சஸுமே நான் மாறல ப்ரோ. நான் புரமோஷன் டீம் தான் வச்சிருக்கேன். நான் திரும்பி வந்து புரமோஷன் டீம் குடுத்து சப்மிட் பண்ணணுமான்னா வேணாம். சேல்ஸ் டீம்ல நான் இருக்கேன். திரும்பி நான் சப்மிட் பண்ணணும்னா வேணாம். அப்படி சொல்லிட்டு இருப்பீங்களே தெரியும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? எதனா சேஞ்சஸ் இருந்தா மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கலாமே தவிர, மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புரமோஷன் டீம் இருக்கிறேன். நான் வந்து சேல்ஸ் டீமுக்கு போனா நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு புரியுற மாரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து சேல்ஸ் டீம்ல இருக்கேங்க. ஓகேங்களா? இப்ப நான் வந்து சேல்ஸ் டீம் இருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா அங்க காட்டுது. கீழ வந்து பாருங்க சப்மிட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இத நான் கண்டிப்பா பண்ணி தான் ஆவணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வேணாம். ஓகேங்களா? பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாம போகலாம். ஓகேங்களா? இப்ப லாஸ்ட்டா உங்களுக்கு பண்ணி கூட நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க. சேல்ஸ் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா புரமோஷன் டீம் போறேன் அப்படின்னா, புரமோஷன் டீம டச் பண்ணிட்டு, கீழ நீங்க சப்மிட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு புரமோஷன் டீம் வந்து மாறிடும். ஓகேங்களா? இதுல முக்கியமான விஷயம் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, புரமோஷன் டீம் யார் யாருக்கெல்லாம் போலாம்னு சொல்றேன் பாருங்க. சேல்ஸ் டீம்ல இருந்து புரமோஷன் டீம் போறவங்க. இப்போ சேல்ஸ் டீம் இருக்கிறவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா குடுக்குது. வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட்டா இருக்காதுங்க. டிஃபரெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் வொர்க்கு. அது எல்லாமே சொல்லிக் குடுத்து நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். வொர்க்கையும் பொறுத்தவரைக்கும் ஈஸியா தான் இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கிறத பொறுத்தவரைக்கும். ஆனா வொர்க் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கண்டிஷன்ஸ் அதிகமாற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதேபோல சேல்ஸ் டீம் நீங்க பண்றவங்க கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஒரு கூப்பன் கோடு ஓகேங்களா? அந்த கூப்பன் கோட நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அது மூலியமா நீங்க இன்கமும் ஏர்ன் பண்ணலாம். நீங்க கூப்பன் கோட வாங்குனீங்க இல்லையா? அந்த அமௌண்ட் குடுத்து, அந்த அமௌண்ட்டுமே ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து கிடைச்சிரும். அத அடுத்தடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சொல்றோம். ஆனா இப்போதைக்கு சேல்ஸ் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கூப்பன் பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். அந்த கூப்பனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாவும் கிடைக்கும். நீங்க ஏர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டீம். இல்ல ப்ரோ நான் அதிகமா ஏர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒர்க் குடுத்தாலும் நான் புரிஞ்சுகிட்டு பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஓ சொல்ற எல்லாமே நான் நோட் பண்ணுவேன். நோட்டீஸ் போர்ட் எல்லாம் வாட்ச் பண்ணுவேன் அப்டின்னா, அமௌண்ட் என்னால பே பண்ண முடியும் அப்டின்னா, நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், சேல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல நெறைய நண்பர் ஒரு டவுட் வந்து கேட்பீங்க. ப்ரோ என்னுடைய வாலெட்ல அமௌண்ட் இருக்கு. நான் ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கேன். எஸ்பில தான் குடுத்துருக்கேன். ஆனா எனக்கு ஆனா அமௌண்ட் வரல. அமௌண்ட் வந்துட்டா பிறகு நான் பண்ணலாமா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா பண்ணலாம். ஓகேங்களா? ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நான் ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கேன் ப்ரோ. நான் வந்த பிறகு சேல்ஸ் டீம் வந்து நான் சூஸ் பண்ணிர்றேன் இப்ப. சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணிர்றேன். சப்மிட் குடுத்துர்றேன். எனக்கு வித்ட்ரால் வர வேண்டியிருக்கு. நான் வித்ட்ரால் வந்துட்டா பிறகு நான் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பே பண்ணலாம். வித்ட்ரால் வந்தா பிறகு கூட நீங்க தாராளமா சேல்ஸ் டீமுக்கு நீ பணம் வந்து கட்டலாம். ஓகேங்களா? ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். இப்போ சேல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ணிட்டு வித்ட்ராலும் நீங்க எடுத்துட்டீங்க. அது ஒரு டைம் லிமிட் குடுப்பாங்க. சேல்ஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்ல நீங்க கட்டணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த டைம் லிமிட்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போயிருச்சு அப்டின்னா, உங்களுக்கு வித்ட்ரால் எடுத்துட்டீங்க. எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு. அமௌண்ட்டும் வந்துட்ட பிறகு நீங்க சேல்ஸ் டீம்ல நீங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கட்டல, கூப்பன் கோட் பை பண்ணல அப்டின்னா, உங்களோட ஐடி பிளாக் லிஸ்ட் போயிடுங்க. ஓகேங்களா? பிளாக் லிஸ்ட்க்கு போயிடுச்சு அப்டின்னா, உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் டீம் இருக்கிறப்போ உங்களுக்கு நெறைய ஏர்ன் பண்ணி வச்சிருப்பீங்க வாலெட்ல. அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கன்வெர்ட் பண்ணுவாங்க. எதுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா, புரமோஷன் டீம்ல நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. புரமோஷன் ஃபீ இருந்திருந்தா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பீங்களோ, அந்த அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி குடுத்துருவாங்க. அதேபோல உங்க ஐடியுமே பிளாக் ஆடும், சஸ்பெண்ட் ஆயிடும். அடுத்த 1 வருஷத்துக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுமே கிடைக்கும். ஓகேங்களா? அதுவுமே பார்த்துங்க. அதனால தவறா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டீம சூஸ் பண்ணாதீங்க. சேல்ஸ் டீம் பத்தி இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும். இது நான் சொன்னது புரியல, இன்னும் புரியல, இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமா மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. அப்ப சேல்ஸ் டீம் பத்தி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் புரமோஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இல்ல ப்ரோ நான் எஸ்பிஐல சின்னதா ஒரு இன்கம்க்காக வந்தேன். என்னோட அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எஸ்பிஐல ரிக்வெஸ்ட் குடுத்தே ஒரு 2000, 3000 தான் குடுத்திருந்தேன். அதுவே என்ன அமௌண்ட் வந்து கிடையாது ப்ரோ. ஆனா எனக்கு வொர்க் பண்றது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. எஸ்பிஐல இருக்குன்னா, நீங்க தாராளமா புரமோஷன் டீம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் இல்லாதவங்க, கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா
நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு இன்கம் சின்னதா இன்கம் மட்டும் கிடைச்சா போதும் எனக்கு அப்படின்ற நண்பர்கள் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா, எஸ்பிஐல இருக்கிற அந்த புரமோஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, புரமோஷன் டீம் இதுதான் அப்டேட். ஸோ ரீஃபண்ட் டீம் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ஆக்டிவ்ல இருக்கிற ஓகேங்களா? இப்ப ஆக்டிவ்ல நெறைய பேர் இருக்காங்க. ஆனா டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் யாரும் பண்ண மாட்றாங்க. வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் குடுத்துட்டோம். அதுக்காக நான் என்னோட ஐடி ஆக்டிவேஷன்ல வச்சிருக்கேன். அது வித்ட்ராலுக்கு வந்துட்டுனா எனக்கு போதும். அப்புறம் ஐடியா போனா என்ன பிரச்சனை? அந்த மாரி இருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க வித்ட்ரால் குடுத்துருக்கீங்க. அந்த வித்ட்ரால் குடுத்தது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அமௌண்ட் வந்துரும். இப்ப நீங்க ரீஃபண்ட் டைம் சூஸ் பண்ணி நீங்க சப்மிட் குடுத்துட்டாலே, நீங்க வித்ட்ரால் குடுத்தது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அத நெனச்சு நீங்க ஒரு பணிக்க தேவையில்ல. இப்போ எனக்கு நோட்டீஸ் போர்ட்ல வர ஆடியோ கேட்க முடியல ப்ரோ. வொர்க் ரொம்ப கஷ்டமா குடுக்குறாங்க. எனக்கு வொர்க் வந்து தெரியல. தெரியலனா கத்துக்கிட்டு பண்ணலாம். ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல ப்ரோ. எஸ்பிஐல எனக்கு புடிக்கல. நான் வந்து வெளிய போறேன் அப்படி நண்பர்கள், இப்ப ஆக்டிவ்ல இருக்கிற நண்பர்கள் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா, ரீஃபண்ட சூஸ் பண்ணிட்டு கீழ சப்மிட் குடுத்துருங்க. உங்களுக்கு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்ல இது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு, அடுத்து உங்க அமௌண்ட் ரீஃபண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க கட்டுன அமௌண்ட்ல 20% டிடக்ஷன் போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரீஃபண்ட் டீமுக்கான ஒரு இது. ஸோ, இப்ப இந்த 3 டீமும் வந்து பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க கண்டிப்பா பண்ணியாகணும். ஓகே. இது முக்கியமான அப்டேஷன் என்னன்னா, இன்னைக்கு வந்து மதியம் 12 மணிக்கு இந்த அப்டேட் குடுத்துருக்காங்க. நாளைக்கு காலையில மதியம் வரைக்கும் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்குள்ள மேக்ஸிமம் இருக்கும். நாளைக்கு 12 மணிக்குள்ள இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதுக்குள்ள இந்த 3 டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கங்க. மத்தபடி நான் சேல்ஸ் டீம் இருக்குன்னா, நீங்க எதுவும் பண்ண வேணாம். புரமோஷன் டீம்ல இருக்குன்னா, எதுவும் பண்ண வேணாம். நான் ரீஃபண்டுக்கு போறேன்னா, தாராளமா ரீஃபண்ட் குடுத்துட்டு நீங்க சப்மிட் குடுத்துருங்க. புரமோஷன் டீமுக்கு போறீங்க அப்டின்னா, புரமோஷன் குடுத்து இது பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ, இப்ப நான் உங்களுக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. இல்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஆன்ஸர் பண்றேன். இப்ப திரும்பி உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. சேல்ஸ் டீம் யார் யார் பண்ணலாம் அப்டின்னா, என்கிட்ட அமௌண்ட் இருக்கு ப்ரோ. நான் வந்து எஸ்பிஐல வித்ட்ரால் வந்து குடுத்துருக்கேன். என்ட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பல்க்கா வர வேண்டியிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டா இருக்கேன் வொர்க் பண்றதுக்கு. ஃபியூச்சர்ல என்ன அப்டேட் வந்தாலும் நான் அந்த நோட்டீஸ் போர்ட் குடுத்து கேட்டுப்பேன். வொர்க் குடுத்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிப்பேன். சேல்ஸ் டீம்ல எனக்கு அதிகமா ஏர்ன் பண்ணணும். அதேபோல ஆமா கூப்பன் கோட் வாங்குறதுக்கு எனக்கு ரெடி தான். ஸோ இந்த மாரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகே தான். ஓகே இருந்துச்சு அப்டின்னா, நீங்க சேல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? புரமோஷன் டீம் எதுக்காக சொல்றாங்க அப்டின்னா, என்கிட்ட அமௌண்ட் இல்ல ப்ரோ. நான் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட்டுமே 3000 தான் குடுத்துருக்கேன். அதுவே எனக்கு வந்து வரல. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அமௌண்ட் என்னால கட்ட முடியாது. கூப்பன் கூட என்னால வாங்க முடியாது. வொர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுவா இருக்கு. அமௌண்ட் கிடைச்சது கொஞ்சம் இதுவா இருக்குன்னா, புரமோஷன் டீம் இருக்கிறவங்க புரமோஷன் டீம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆனா புரமோஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மந்த் தான் இருக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க போட்ட அமௌண்ட் எடுத்துடலாம். நெறையவே எடுத்துடலாம். ஒரு 3 மடங்கு, 4 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து எஸ்பிஐல நீங்க எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது புரமோஷன் டீம். ரீஃபண்ட் டீம் எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்டின்னா, எனக்கு எஸ்பிஐல விருப்பம் இல்ல. வொர்க் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. கூப்பன் கோட் வாங்குறதுக்கு விருப்பம் கிடையாது. புரமோஷன் டீம் விருப்பம் கிடையாது. நோட்டீஸ் போர்ட் பார்க்கறதுக்கு விருப்பம் கிடையாது. இந்த மாரி நண்பர்கள் ஓகேங்களா? எனக்கு எஸ்பிஐயே வேண்டாம் அப்டின்னு நண்பர்கள் நீங்க தாராளமா ரீஃபண்ட் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி சஸ்பெண்ட் ஆயிடும். ஆனா நீங்க வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் குடுத்திருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வித்ட்ரால் வந்துரும். ஓகேங்களா? அத பத்தி பிரச்சனை கிடையாது. இப்ப ரீஃபண்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன வரும்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கட்டணம் மட்டும் மேபி ஒரு 3 மந்த், 6 மந்த்க்குள்ள நீங்க கட்டணம் மட்டும் 20 டைரக்ஷன் போக உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதாங்க அப்டேஷன். இது 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணுங்க. ஸோ இதுதான் வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப பாருங்க, இப்ப நான் சேல்ஸ் டீம் வந்து இருந்தேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் திரும்பி பாருங்க. இப்ப நான் டீம் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். டீம் செலக்ஷன் சேல்ஸ் டீம் வந்து காமிக்குதா? கீழ சப்மிட் குடுத்தேன் அப்டின்னா, சப்மிட் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? இங்க பாருங்க. கோ டூ டேஷ்போர்ட். சோ இந்த மாரி நீங்க பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். ஆனா இதுல முக்கியமான அப்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு டைம் மட்டும் தான் உங்கள பண்ண முடியும். திரும்பி திரும்பி மாத்த முடியாது. முன்னாடி எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க திரும்பி கூட வந்து புரமோஷன் செலக்ட் பண்ணி நீங்க சப்மிட் குடுக்கலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு டைம் மட்டும் தான் உங்களால பண்ண முடியுங்க. மறு டைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. ஓகேங்களா? இப்ப சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி புரமோஷன் டீம் போணும் அப்படின்னா, இது குடுத்தீங்கன்னா, சப்மிட் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகாது. ஓகேங்களா? இங்க பாருங்க. சாரி லிமிட் எக்ஸீட்ன்னு வருது இல்லையா? இப்ப பாருங்க புரமோஷன் குடுத்துட்டேன். சப்மிட் குடுக்குறேன் அப்படின்னா, சாரி லிமிட் எக்ஸீட்ன்னு வரும். அப்ப ஒரே ஒரு டைம் மட்டும் தான் உங்களால மாத்த முடியும். ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. சேல்ஸ் டீம்லருந்து புரமோஷன் டீம் போய்க்கலாம். புரமோஷன் டீம்லருந்து சேல்ஸ் டீம் போய்க்கலாம். சேல்ஸ் டீம் வந்து ரீஃபண்டுக்கு வந்துக்கலாம். அதேபோல புரமோஷன் டீம்லருந்து நீங்க ரீஃபண்டுக்கு வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் பண்ண முடியும். நான் தெரியாம பண்ணிட்டேன், தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்ல. தெரியாம நான் பிளாக் பண்ணிட்டேன்னா கூட திரும்பி ஆக்டிவேஷன் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதேபோல ஃபியூச்சர்ல சேல்ஸ் டீம் மாத்துறதுக்கு, புரமோஷன் டீம் மாத்துறதுக்கு எதனா வாய்ப்பு குடுப்பாங்களா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. இதுதான் ஃபைனல், ஃபைனல், ஃபைனல். ஓகேங்களா? அப்ப கரெக்ட்டா பண்றவங்க கரெக்ட்டா பண்ணிக்கங்க. தெரியாம பண்ண நெனச்சீங்கன்னா, வாய்ப்பே இல்லங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பத்தி, நெக்ஸ்ட் பயோமோட் ஆப் பத்தி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பயோமோட் ஆப் மைக்ரோ டாஸ்க் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோல சொல்றோம். ஏன் இந்த ஒரு வார காலமா நம்ம வீடியோ போடல அப்படின்னு சபரிமலைக்கு போயிருந்தோம். நான் ஆல்ரெடி வீடியோல அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இனிமே நம்ம சேனல்ல அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் நல்ல உங்கள தேடி வரும். ஓகேங்களா? ஸோ இனிமே ஆக்டிவா இருப்போம். எந்த ஒரு டவுட் நீங்க WhatsAppல கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.